Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்றைக்கு நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று செய்ய போகிறேன். சிக்கன் முட்டையெல்லாம் சேர்த்து நான் இதுக்கு முன்னே ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் போட்டேன். இப்போ இது வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். அது எப்படி செய்யலாம் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 மேசை எண்ணெய் விட்டு எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, பட்டர்னாலும் சேர்க்கலாம். இப்போ இந்த 2 முட்டையும் சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிட்டு அதை கொஞ்சம் ஓரமாக அப்படியே அதே பாத்திரத்துலேயே ஓரமாக வச்சு இன்னும் ஒரு கரண்டி அளவு எண்ணெய் விட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக கிளறி விட்டுட்டு இப்போ இதெல்லாம் உண்டா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா உண்டா சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக அரைஞ்சி சேர்க்குறோம். சின்னதாக 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கேரட் சேர்க்குறோம். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா முட்டை கேரட் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த முட்டையோட மணமும் போகணும். இப்போ சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன். இன்னும் 2 பேருக்கு அளவாக தான் நான் செய்கிறேன். சிக்கன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்க்கலாம். இது போன்லெஸ் சிக்கன், முள் இல்லாத சிக்கன் தான் நான் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் ரைஸோட. சிக்கனுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன், ரைஸுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்க்கணும். இப்போ இந்த ரைஸை வந்து நான் இதுக்குள்ள சேர்க்குறேன். இது வந்து 2 பேருக்கு அளவான ரைஸ் தான் நான் செய்கிறேன். ரைஸில் வந்து இது கீரி சம்பா ரைஸ், பாஸ்மதி இல்லை. நான் இதுக்கு முதல் ரைஸ் போட்டால் பாஸ்மதி. இப்போ இதுக்கு சோயா சாஸ் கொஞ்சம் இந்த கலர் கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சாதம் வந்து நல்லா எல்லாத்தோடையும் சேரணும். முட்டை சிக்கன் எல்லாம் நல்லா சேரணும். சிக்கன் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். முட்டையும் 2 பதிலாக ஒரு 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லிக்ஸை வந்து நான் கடைசியாக தான் நான் சேர்க்குறேன். நான் ஸ்டார்டிங்கில் சேர்க்கல. லிக்ஸை வந்து கடைசியாக தான் நான் சேர்த்து இப்போ எல்லாம் உப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு பத்தாமல் இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நான் சிக்கன் ஃப்ரையில் சேர்த்துருக்குறேன், சாதத்தை வடிக்கும்போது சேர்த்துருக்குறேன். இப்போ அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் எல்லாம் நல்லா அளவாக இருக்குது. இதுக்கு என்னென்னாலும் வச்சு சாப்பிடலாம். நண்டு கிரேவி சாப்பிடலாம், நண்டு மசாலா செய்யலாம், ப்ரான்ஸ் தொக்கு சாப்பிடலாம், சிக்கன் கிரேவி எதனாலும் சேர்க்கலாம். 2 தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். அஜினோமோட்டோவுக்கு பதிலாக எனக்கு ஒரு சொன்னாங்க அஜினோமோட்டோ சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சீனி கொஞ்சம் சேர்க்கலான்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் மசாலாவோட தான் நாங்கள் இந்த ரைஸ் சாப்பிட போகிறோம். இந்த ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு நான் நிறைய ஐட்டங்கள் சேர்க்கல, வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு தான் நான் செய்திருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.